மாப்பிள சிரிக்கிறதுக்கு யாராவது பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? யாரு பண்றாங்களோ இல்லையோ மாப்பிள்ள, நீ பண்ணியே ஆகணும். ஏன்னா முன்ன மாதிரி நீ சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. யோ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கய்யா. மாப்பிள அதுக்கு நீ கேள்விய புரியுற மாதிரி கேட்கணும்யா. இந்த மீனாட்சி நடுராத்துல சிரிச்சிட்டு இருந்தாயா? ஆத்தாடி நடுராத்துல சிரிக்குதா? மாப்பிள ஏதாவது மோகினி புடிச்சிருக்க போதியா? நம்ம முனிக்கோயில் கூட்டிட்டு போய் மந்திரி சுட்டா எல்லாம் சரியா போடியா? யோ அது இல்லையா? அது இல்லையா? இதுல வேற ஏதோ இருக்கு. ஒருவேளை பேங்க் வேலைக்கு போறதுக்கு சிரிச்சு பிராக்டிஸ் பண்றாளோ? யோ விளையாடாதயா, பேங்க்ல எவன் சிரிச்சு பேசுறான் கஸ்டமர் கிட்ட? கம்னரியா? யோ என்னையா அது? மதுரையில பணமழை பொழியுது. அது ஷூட்டிங்ல பறக்க விட்டுருக்காங்க மாப்பிள. இந்த இந்த பணம் எல்லாமே உனக்காக தான். எடுத்துக்கோ, உனக்குதான். உன்னை விட எனக்கு பணம் பெருசு இல்ல. அவ்வளவு பணமும் உனக்காக தாமா. இந்த புடி. அங்காரியா ரூபா நோட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏப்பா அது ஒரிஜினல் நோட் இல்லப்பா, எல்லாம் டூப்ளிகேட் நோட்டு. உன் கடை டீ தூள் மாதிரியா? தேவையெல்லாம் பேசிட்டு சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். அப்போ ஒரிஜினலோட டூப்ளிகேட்டை கலந்தா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல? மாப்பிள எனக்கு பணம் வேணுயா. ஆரம்பிச்சுட்டாயா? ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா இவ? நான் தான் அப்பவே கேட்டேன்ல, எவ்வளவு வேணும்? 10 லட்சமா 20 லட்சமா? இல்ல மாப்பிள 5 லட்சம் ரூபா. பறந்து வர நோட்டு எல்லாத்தையும் பாஞ்சு பிடிங்க. மாப்பிள்ள இதெல்லாம் டூப்ளிகேட் நோட்டியா? கருத்து சொல்ல மாட்டைய போடுங்க. மாப்பிள இது எதுக்குயா? 5 லட்சம் ரூபா தேரணும் சரியா? மூளை இல்லாத பயலுக இதை போய் பொறுக்கிட்டு கிடக்கானுங்க. இதெல்லாம் எங்க உருப்பிட போகுதுங்க? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பொறுக்கிட்டு கிடக்குது. எப்படியோ வாங்க. ஒருத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்தாலே உன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன லட்சணத்துல இருப்பாங்கன்னு தெரியுது. ஏய் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா சொல்லாத. அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளுங்க? ஓ பெரிய கார்ப்பரேட் கம்பெனில சிஇஓவா இருக்காங்களா? எல்லாம் வீட்டுக்கு தண்டங்க. இனிமே முக்கியமான காரணம் இல்லாம வீட்டுக்கு லேட்டா வந்த கதவை திறக்க மாட்டேன். ஓஹோ நீ திறக்கலனா பரவாயில்ல, அம்மா இருக்காங்கல்ல, அம்மா திறப்பாங்க. இப்படிலாம் பேசுன எதால அடிப்பேன்னு எனக்கு தெரியாது. எது அடிப்பியா? சரி 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 நான் செவரேறி குதிச்சா வந்துக்கிறேன். அப்போ கரெக்ட் டயத்துக்கு நீ வீட்டுக்கு வர மாட்ட. அப்படி நான் சொல்லவே இல்லைல்ல. சரி மீனாட்சி எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போட. அப்படியே சம்பாதிச்சு உழைச்சு களைச்சு போய் வந்திருக்காரு. இவரை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறி பக்கத்துல உட்காந்து வீசி விடுவாங்க. அப்போ பணத்துக்கு தான் மதிப்பு. மனுஷனுக்கு இல்ல. மனுஷன் பொறுப்பா நடந்தாதான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் எல்லாம். சாப்பாடு இருக்கு, போய் கொட்டிக்கோ. சகோ டேய் நீயா இங்க என்னடா பண்ற? வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேயா. எடுத்த பணத்தை திருப்பி வைக்க வேணாமா? அதுக்கு தான் உள்ள வந்தேன். டேய் என்னடா சொல்ற? உனக்கு எதுடா இம்புட்டு பணம்? எப்படியோ கிடைச்சது. டேய் 5 லட்சம் ரூபாடா. யார்கிட்டயாவது கடன் வாங்கினியா இல்ல கொள்ளடிச்சிட்டியாடா? ஜீவா இதெல்லாம் ரொம்ப தப்புடா ஜீவா. சகோ பணம்னா இது ஒரிஜினல் பணம் இல்ல, ஷூட்டிங் பணம். ஃபேக் ஷூட்டிங் பணமா? என்னடா சொல்ற? டேய் முட்டாள்தனமா எதுவும் பண்ணி தொலைச்சிராதடா. அப்புறம் அப்பத்தாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அப்பதான் என்ன செலவா பண்ண போகுது? டவுட் வந்தா எண்ணி பார்க்கும், அதுக்கப்புறம் டென்ஷன் இல்லாம இருக்க போகுது. இப்போ இல்லைனாலும் எப்படியும் கொஞ்ச நாள்ல பணத்தை ரெடி பண்ணி வச்சிருவோம். டேய் ஜீவா வேணாண்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதெல்லாம் ஒண்ணும் வராதுடா, நான் பாத்துக்கிறேன். டேய் நீ எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? டேய் என்னடா சொல்ற?
நீங்க தியானம் பண்ணதோட பலன்தான் இப்ப நமக்கு குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேனு. நான் அப்பாக போறேன். ஏங்க, ஏங்க. நீ அம்மாக போற தேனு. நமக்கு குழந்தை பிறக்க போகுது. சரி சரி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி சரி ஒரு நிமிஷம். இப்போதைக்கு வெளியில சொல்ல வேண்டாங்க. சரி சரி சொல்ல மாட்டேன். நான் அப்பாக போறேன். கத்தாதீங்க. சரி தேனு. நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது தேனு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இத 4 பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படக்கூட முடியலங்க. சாரி தேனு. ஆனா உங்களுக்காக நான் எல்லாம் தாங்கிப்பேங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ம், அத்தை கிட்ட சொன்னியா? இல்லங்க. ஏய், இது அவங்க கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஏய், முதல்ல அவங்க கிட்ட சொல்லு. எனக்கும் அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஏய், அப்ப உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடு. சீக்கிரம் பண்ணு தேனு. தேனு, என்னம்மா ஆச்சு? மா பயப்படாதம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? என்னடி? நான் கர்ப்பமா இருக்கேம்மா. தேனு, அப்படியா? ஐயோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தேனு. நீ பாட்டியாக போற. கடவுளே, அம்மா. ஐயோ அம்மா, அம்மா உண்மையை பாட்டி கிட்ட சொன்ன கதை கந்தலாயிருமே. மா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. தேனு, அம்மாடி. ஐயோ, அம்மா. வாமா உள்ள போய் இரு, பேசலாம். இரு. நல்ல விஷயம், விவரம் கேட்டாங்க. இரு சொல்லிட்டு வரேன். மாமா தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. ஏய், ஏய், இரு. நீ ஃபோன் பண்ணல, அந்த விஷயம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இரு சொல்லிட்டு வரேன். ஏய் தேனே, உங்க அம்மா தான் ஏதோ சொல்ல வரல, நீ சொல்லு முதல்ல. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க அதை விடுங்க. ஏய் மோ, நான் சொல்றத கேளுமா. நீ உள்ள வா. ஏய், நான் உள்ள வரதானே போறேன். அப்படியே போயிடுவேனா என்ன? இரு சொல்லிட்டு வரேன். ஷோமா. ஐயோ சரி, அது என்னன்னா சொல்லுங்களேன். ஏய் இருடி, இவ்வளவு ஆசையா கேக்குறாங்க, சொல்லிட்டு வரேன். ஷோ நீ சொல்லு சுமதி. அது, ஐயோ, ப்ரமோஷன் வந்துருச்சுல்ல. யாருக்கு ப்ரமோஷன்? என்ன ப்ரமோஷன்? அது அம்மா, நான் பாஸ் ஆயிட்டேன். ஆ,